உங்களுடைய பீரியட் ஸ்கோர் போர்ட் பார்க்கலாமா? ஹெல்தி பீரியட்ஸ் அப்படின்னா 25ல இருந்து 35 நாளுக்குள்ள இருக்கணும். 25 நாளைக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 35 டேஸ்க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டேஸ் தான் இருக்கணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பீரியட்ஸோட பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது மினிமம் 3 நாள் நல்ல ஃப்ளோவாக இருக்கணும். அதில் முதல்ல 2 நாள் நீங்கள் மேக்ஸிமம் 4 பேடாச்சும் மாற்றணும். இல்லை மேக்ஸிமம் 6லேருந்து 7 நாள் இருக்கலாம். 2 பேட் கூட ஃபுல் ஆகலைன்னா அது லைட் ப்ளீடிங். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க பேட் மாற்றுற மாதிரி வருது அப்படின்னா அது ஹெவி ப்ளீடிங். பீரியட்ஸ் வரும்போது ரொம்ப மைல்டான ஒரு கிராம்ப் மட்டும்தான் இருக்கணும். பெயின் சிவியராக இருக்கக்கூடாது. பீரியட்ஸ் ரத்தத்தில் கிளாட் அப்படிங்கிறது 1 ரூபாய் சைஸுக்கு ரொம்ப மெலிசாக தான் இருக்கணும். 5 ரூபாய் சைஸுக்கு பெருசாக உங்களுக்கு கிளாட் ஆகுது அப்படின்னா எஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப மைல்டான பிஎம்எஸ் சிம்டம்ஸ், ப்ளோட்டிங் இருக்கலாம், மைல்டு கிராம்ப் இருக்கலாம், மைல்டான ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம். ஹெவியாக இரிட்டேஷனாவோ இல்லை நம்மளுக்கு அதிகமான கிரேவிங்ஸ் அதெல்லாம் இருக்கவே கூடாது. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பீரியட்ஸ் ஹெல்தியான பீரியட்ஸா இல்லை ரெகுலரான பீரியட்ஸா அப்படின்னு.